வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாம்காக மேக்ஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 420 கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 421லேருந்து 430 வரைக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் 10 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க 421வது கேள்வி பொறுத்துகளை பார்க்கலாம். அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவை. அனைத்து பக்கமும் ஒரு முக்கோணத்துல அனைத்து பக்கமும் வேற வேற இருந்துச்சுன்னா அது அசம பக்க முக்கோணம். ஆன்சர் இது ரெண்டாவதுல இருக்கிறது தான் அசம பக்க முக்கோணம். அடுத்தது ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த முக்கோணம் என்னது? செங்கோண முக்கோணம். அடுத்தது மூணாவது, ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமா இருக்கு அப்படின்னா அந்த கோணம் பார்த்தீங்கன்னா விரிகோண முக்கோணம். அடுத்தது நாலாவது, எவையேனும் இரு பக்கங்கள் சமமா இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். அடுத்தது மூன்று பக்கங்களும் சமம் அப்படின்னா சமபக்க முக்கோணம். பாருங்க, வேற வேற. அப்ப இங்க 2, இங்க 4, இங்க 5 இருக்கு. 2, 4, 5 வேற வேற சம பக்கம் இருக்குன்னா அது அசம பக்க முக்கோணம். அடுத்தது இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்க வேற இருக்கு. அப்ப ரெண்டு பக்கம் ஏதாவது சமமா இருந்துச்சுன்னா இது சமபக்க முக்கோணம். அடுத்தது ஒரு முக்கோணம் விரிகோணமா இருந்துச்சுன்னா அது விரிகோண முக்கோணம். விரிகோண முக்கோணம். அடுத்தது ரெண்டு பக்கம் சமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரு பக்கங்கள் சமம் பார்த்தாச்சு. மூன்று பக்கங்களும் சமம். இப்போ 3 பக்கம் 3 3 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 பக்கமும் சமம்னா சமபக்க முக்கோணம். அடுத்தது 422 கேள்வி பார்க்கலாம். 22வது, ஒரு விற்பனை நிலையம் 1 டசன் பேனாக்களை 216க்கு வாங்கியது. ஒரு விற்பனை நிலையம் 1 டசன் பேனானா 12 பேனாவை 216க்கு வாங்கியது. மேலும் சில்லறை செலவா 58 ரூபாய் செலவு செய்தது. சில்லறை செலவா எவ்வளவு? 58 ரூபாய். 216 இல்லாம 58 ரூபாய் செலவு. இப்ப 14 274 ரூபாய்க்கு செலவு செய்தது. பின் ஒரு பேனாவிற்கு 2 ரூபாய். அடுத்தது சில்லறை செலவு 58. அப்ப மொத்தம் 274 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பேனா 2 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ததில் அப்ப ஒரு பேனாவுக்கு காசு மொத்தம் இது அடக்க விலை எவ்வளவுன்னா 274 ரூபாய். அப்ப ஒரு பேனாவுக்கு 24 ரூபாய் குறைக்கிறாங்க. அப்ப ஒரு டசன் ஒரு பேனாவுக்கு 2 ரூபாய் குறைச்சா 12 பேனாவுக்கு எத்தனை ரூபாய் குறைப்பாங்க? 24 ரூபாய் குறைப்பாங்க. அப்ப 24 ரூபாய் தள்ளுபடி. 24 ரூபாங்கிறது தள்ளுபடி. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? அடக்க விலை 274, தள்ளுபடி 24. லாபம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விற்பனை செய்ததில் லாபம் 50 கிடைத்தது. அப்ப லாபம் என்ன எவ்வளவு? 50 கொடுத்துருக்காங்க. அப்ப பேனாவின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்ப நம்ம அடக்க விலை மொத்தம் எவ்வளவு பார்த்தோம்? 274. தள்ளுபடி எவ்வளவு பார்த்தோம்? 24. லாபம் எவ்வளவு பார்த்தோம்? 50. இதை வச்சு நம்ம குறித்த விலை கண்டுபிடிக்கணும். இப்ப விற்பனை விலை, குறித்த விலை ஃபார்முலா விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. விற்பனை விலை நமக்கு தெரியாது, அப்ப குறித்த விலையும் நமக்கு தெரியாது. அப்ப தள்ளுபடி எவ்வளவு? 24 ரூபாய். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா லாபத்துக்கு போறோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். லாபத்துல பாத்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இப்ப லாபம் எவ்வளவு? 50 ரூபாய். விற்பனை விலைக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது. இப்ப குறித்த விலை மைனஸ் 24, அடக்க விலை எவ்வளவு? மைனஸ் 274. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 298. அப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா 50 ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் 298. இது இந்த சைடு போனுச்சுன்னா குறித்த விலை ஈக்குவல் டு 50 பிளஸ் 298. ரெண்டையும் கூட்டினா 348. அப்ப 12 பேனா எவ்வளவு? 348 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அதாவது இதோட குறித்த விலை 12 பேனாக்கான குறித்த விலை 348. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 12 பெண்ணோட குறித்த விலை எவ்வளவு? 348. அப்ப ஒரு பேனானா 348/12. இதை கேன்சல் பண்ணா
348/12. இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 6, இது 1 74 வரும், இது 1 7 4 வரும். அடுத்தது இது 6ஆல் கேன்சல் பண்ணால் 2 தாட்டி 12, மீதி 5 9 தாட்டி. அப்போ ஒரு பேனாவோட குறித்த விலை 29 ரூபான்னு வச்சிருக்காங்க. அடுத்தது 423. 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு இரு முக்கோணம் அமைக்க முடியுமா? இப்படி 3 பக்கங்களும் கொடுத்துட்டு இது முக்கோணமா அமையுமா அப்படின்னு பார்த்தோன்னே முக்கோணமா அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, இருக்கிறதுலயே எது 2 சின்ன வேல்யூ? இது பெருசு. நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். 10 7 5. இப்போ இந்த கடைசி இந்த 2 பெரிய நம்பரை விட்டுட்டு மீதி 2 இதையும் கூட்டணும். அப்போ 7 + 5 பார்த்தீங்கன்னா 12. கண்டிப்பாக 12 தான் பெருசாக இருக்கணும். அதாவது இந்த சின்ன 2 நம்பரை கூட்டும் போது அதிகமாக வரணும். அதிகமாக வந்தால் தான் இது முக்கோணமாக அமைக்க முடியும். முக்கோணமாக அமைக்க முடியும். அடுத்தது பாருங்க, பார்த்தோன்னே சொல்லலாம். 424. 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ஆகிய பக்கங்கள். இப்படி 3மே சமமாக இருந்தால் கண்டிப்பாக சமபக்க முக்கோணம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது எல்லா 3மே வந்தாவே சமபக்க முக்கோணம். அப்போ கண்டிப்பாக முக்கோணம் அமைக்க முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு எதுனா, இப்போ கடைசி 2 இதை ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் ஆர்டர் எழுதினாலும் அதே நம்பர் தான் வரும். இப்போ கடைசி 2 இதை ஆட் பண்ணால் 14 வரும். இப்போ தேர்டு இதோட அந்த 2 ஆட் பண்ணது பெருசாக வருது. இப்போ கண்டிப்பாக முக்கோணமாக அமைக்க முடியும். அடுத்தது 425. 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க முடியுமான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிற வேல்யூவை டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும். அதாவது பெரிய நம்பர் சின்ன நம்பராக எழுதணும். 8 4 3. அப்போ கடைசி 2 சின்ன நம்பரை ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 7 வருது. 3 அதாவது பெரிய நம்பரை விட அந்த 2ஐயும் கூட்டின நம்பர் அதிகமாக வரணும். ஆனால் இது சின்னதாக வருது. அப்போ கண்டிப்பாக முக்கோணமாக அமைக்க முடியாது. அடுத்தது 426. 80 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோணங்கள் கொடுத்து எப்படி பார்க்கணும்? இது எல்லாத்தையும் கூட்டணும். 80 + 30 + 40 கூட்டினா என்ன வரும்? இந்த 7 7 70 80 70 150 வரும். இப்போ 150 அப்படிங்கும் போது இங்கே ஆக்சுவலி 3 கோணங்களும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ஒரு முக்கோணத்தில் இருக்கிற 3 கோணங்களும் கூட்டினா 180 டிகிரி வந்தால் மட்டும்தான் அது முக்கோணம் அமைக்க முடியும். ஆனால் இங்கே 150 இருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுவும் முக்கோணமாக அமைக்க முடியாது. அடுத்தது 427. 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க முடியுமா? ஆமெனில் அம்முக்கோணம் வகையை குறிப்பிடுங்க. அமைக்க முடியும்னா அந்த முக்கோண வகை என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம். கடைசி 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 10 வருது. இங்கே பெரிய நம்பரை விட இது பெருசாக வருது. அப்போ கண்டிப்பாக இது முக்கோணம் அமைக்க முடியும். இது என்ன வகை முக்கோணம்னா, இது வேற வேற வேல்யூவா இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த முக்கோணம் அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம். அடுத்தது 428. இப்போ 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆமெனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுதல் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதிப்போம். 10 8 5 கடைசி 2 கூட்டுவோம். கூட்டினா என்ன வருதுன்னா 13 வருது. அப்போ கண்டிப்பா இந்த பெரிய நம்பரோட இது பெருசு. அப்போ கண்டிப்பா முக்கோணம் அமைக்க முடியும். இது எந்த வகை முக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற வேற வேல்யூ இருக்கு. அப்ப கண்டிப்பா அசமபக்க முக்கோணம். முக்கோணம். அடுத்தது 429. இப்ப 6.2 சென்டிமீட்டர் 1.3 சென்டிமீட்டர் மற்றும் 3.5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆமெனில் முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுதல் கொடுத்திருக்காங்க. சேம் இதை 3ஐயும் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். 2.2 6.2 3.5 1.3 கடைசி 2 கூட்டுறோம். இப்போ 8 4.8 வருது. பெரிய நம்பர் 6.2. அப்ப இதை விட இது சின்னதா வந்ததுனால கண்டிப்பா இந்த முக்கோணம் அமைக்க முடியாது. அடுத்தது 430. கடைசி இந்த வீடியோக்கான கடைசி சம் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆமெனில் முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுதல் கொடுத்திருக்காங்க. சேம் 6
6 4. இப்போ டிக்ரீசிங் ஆர்டர்னா இதான் வரும். கடைசி 2 கூட்டுறோம். இங்க 10 வருது. அப்ப இந்த நம்பரை விட இது அதிகமா வந்து வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து முக்கோணம் அமைக்க முடியும். இது எந்த வகை முக்கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே 2 வேல்யூ சேமா இருக்கு. அப்ப இது சமபக்க முக்கோணம். இது சமபக்க முக்கோணம். அடுத்தது இதோட பாத்தீங்கன்னா 10 வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ